குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பவுலில் வந்து கல்லுப்பு ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி கோதுமையை கழுவி காய வச்சேன். அதில் கொஞ்சமாக வந்து கோதுமை எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு பசங்களுக்காக. இதை வந்து ஒரு வானலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உப்பு, அந்த கல் உப்பு ஊற வச்சோம் இல்லைங்களா தண்ணியில், அந்த தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு அப்படியே ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உப்பு இருந்தால் தான் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அதுக்காக இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் கோதுமையை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயே கொஞ்சம் சால்ட்டை போட்டு அப்படியே ஊற வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கொஞ்ச நேரம் விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். நல்லா பதமாக வறுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லுங்கள்.